நம்ம பக்கிக்கு என்னதான் 2 கைகள் இருந்தாலும் ஒன்று தான் நார்மல் ஹேண்ட்ஸாக இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ஆர்ம்ஸாக இருக்கும். ஸோ ஹி ஹேட் அ மெட்டல் ஆர்ம்ஸ் அப்படிங்கிறபோது அவருக்கு அந்த மெட்டல் ஆர்ம்ஸை தவிர்த்து மீதி இடத்துல அடிச்சா மட்டும்தான் வலிக்குமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. அவருடைய மெட்டல் ஆர்ம்ஸில் அடித்தாலுமே அவருக்கு வலிக்கும். ஸோ இதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் படத்துடைய ஃபைனல் பேட்டில் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், கேப்டன் அமெரிக்கா அண்ட் பக்கி வெர்சஸ் அயன் மேனுங்கிற ஒரு ஃபைட் வந்து எப்பிக்காக போயிட்டு இருந்திருக்கும். அந்த டைம் நம்ம பக்கியோடைய கையை லிட்ரலாக நம்ம அயன்மேன் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருப்பார் அவருடைய ரியாக்டரை வச்சு. அதுக்கப்புறமா நம்ம பக்கியை நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், அவர் அதுக்கு முன்னாடி ஃபைட் பண்ண மாதிரி இன்டென்ஸாக ஃபைட் பண்ணியிருக்கவே மாட்டார். எனக்கு தெரிஞ்சு அந்த மெட்டல் ஆர்ம்ஸ்லேயுமே நர்வஸ் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நர்வஸ் சிஸ்டம் இருந்தனால தான் நம்ம பக்கிக்கு ஒரு இன்டென்ஸ் பெயின் அப்படிங்கிறது கிரியேட் ஆகி அவரால் எஃபிஷியண்ட்டாக ஃபைட் பண்ணியிருக்க முடியாமல் இருக்கலாம். ஏன்னா இந்த மெட்டல் ஆர்ம் அப்படிங்கிறது ஹைட்ராவால் கிரியேட் பண்ணப்பட்டது. ஸோ அவங்களால இந்த காம்ப்ளெக்ஸான டெக்னாலஜிஸை உருவாக்க முடியும், வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?